வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி குழம்பு மற்றும் வறுவல் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து அதை க்ளீன் பண்ண பிறகு ஒரு 800 கிராம் நமக்கு சிக்கன் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு வாங்கியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம் குக்கருக்குள்ளே. இது நல்லா மஞ்சள் போட்டு தான் கழுவி இருக்குது. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு வந்து இடித்து தான் சேர்த்துருக்கேன். அதே போல் பூண்டும் இடித்து சேர்த்துருக்கேன். அரைச்சி போடுறதோட மனம் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடித்து போட்டால் அது ஒரு மனமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொஞ்சமாவது நம்ம கொத்தமல்லி இலைகளை இதில் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் விட்டாச்சு. இதை நான் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 4 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். இது நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். நிதானமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டிராப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 4-5 மிளகாயை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இந்த இடத்துல நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2-3 டிராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். லேசாக வதக்கி விடலாம். அதுக்கு பிறகு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் அது போல் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு ஏர் அடங்கி ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது அப்படி இந்த பக்கம் வச்சுருவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஹைலைட்டு நல்லெண்ணெய் தான். இந்த நாட்டுக்கோழி சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நல்லெண்ணெய் விட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு அது சரியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த நாட்டுக்கோழி கறியை இதில் எடுத்து போடலாம். இந்த நாட்டுக்கோழி கறி வேகும் பொழுது நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தட்டி சேர்த்ததுனால இதோட மனமே வேறு மாதிரி இருக்கும். இந்த தண்ணியில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊற்றி விடுறது, சூப்பாக கொஞ்சம் எடுத்து அதில் கொத்தமல்லி இலைகள், பெப்பரு, லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி சூப்பு மாதிரி கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதை முதல்ல நல்லா பரட்டி விடலாம். ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே அப்படியே போட்டாங்க. எண்ணெயிலேயே அப்படியே பரட்டி விடலாம். இதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கறி குழம்புக்கு தேவையான அளவு தான் அரைச்சிருக்கோம், அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடலாம். ஏற்கனவே கறி வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ உப்பு காரம் இறங்கி நல்லா இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். பாருங்கள், நல்லா பரட்டி வச்சு இந்த மாதிரி பரட்டி வைத்த பிறகு நம்ம மிக்ஸி ஜார் அரைச்சி அந்த தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். இதிலே ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுருக்கேன். நல்லா அந்த வறுத்த மசாலாவில் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நிலையில் நம்ம வெங்காயம் தக்காளி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா ஒரு பரட்டி நம்ம இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல.
தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரையும் அலசி நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி காரம் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்தால், நான் மிளகு 2 ஸ்பூன் சேர்த்ததுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். காரம் தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, போதுமாக இருக்கும். மூடி போட்டு வேக விடலாம். அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோழி வேக வச்ச அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதே இடத்துல சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு, நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலா கறி எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மல்லி இலைகளை போட்டு இறக்கிடுவோம். அடுத்து நம்ம இதிலேருந்து கறியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வறுவல் செஞ்சிடலாம். குழம்பு ஓரளவுக்கு வடிச்சிட்டு தேவையான அளவு நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். வறுவல் செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் சூடாகிடுச்சு. மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு நம்ம கறியை உள்ளே சேர்த்துடலாம். வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். வறுவலுக்கு தேவையான அளவு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் சில்லை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இதில் போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கலர் ஜம்முன்னு இருக்குது. நல்லா ரெட் கலரில் காஷ்மீரி சில்லிலாம் போட்டு இல்லாமல், இது நம்ம வீட்டில் நார்மலான மசாலா வறுத்தா என்ன கலர் வருமோ அது கரெக்டான கலரில் அந்த வறுவல் வந்திருக்கு. குழம்பும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த சமயத்தில் மேலே மல்லி இலைகளை தூவி நம்ம பரிமாறிடலாம். நம்மளுடைய நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, மிளகாய் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கலர் இந்த கலரில் இருக்குது. நம்மளுடைய நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப நல்ல கரெக்டான பதத்தில் குக் ஆகிருக்கு. கசகசனும் ஆகலை, அதே சமயம் வேகாமையும் இல்லை. நல்ல கரெக்டாக இங்கே பாருங்கள், குத்துனா சரியாக இருக்கிற பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.